ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது உங்களுக்கு ரேஷன் கார்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல என்ன அப்படின்னா, தாயுமானவர் அப்படின்ற திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 70 வயசுக்கு மேலே இருக்க மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் பொருட்களை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 13/9/2025 முதல் 16/9/2025க்குள்ள வீடு தேடி உங்களுக்கான ரேஷனுக்கான பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி சென்னையில் உள்ள அந்த தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த தேதியில் எந்தெந்த ஜோனில் உங்களுக்கான ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொடுக்குறாங்க அதுக்கான ஒரு ஷெடியூல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வீடு தேடி உங்களுக்கான ரேஷனுக்கான பொருட்கள் இருப்போது யாருக்குன்னா 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, அதேமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கான உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரப்போகுது. 2வது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் எல்லா வட்டங்கள்லையுமே குறைதீர்வு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. சிறப்பு முகாம், ரேஷனுக்குன்னு சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாம் என்னைக்கு நடக்குது அப்படின்னா 13/9/2025 அன்று காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கறது, பெயர் நீக்கம் பண்ணுறது, முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் பார்த்தா பதிவு பண்ணுறது, மாற்றம் செய்கிறது போன்ற எல்லா சர்வீஸுமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது, புதுசாக ரேஷன் கார்டு பதிவு பண்ணுறது, பெயர் நீக்கம் பண்ணுறது, சேர்க்கம், அட்ரஸ் மாற்றுறது, மொபைல் நம்பர் போன்ற சேவை வேணும் அப்படின்னா முகாமில் கலந்துக்கிட்டு பண்ண பாருங்கள். அதேமாரி ரேஷன் கடை ஊழியர் மீது புகார் அளிக்கணும், பொருட்கள் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க, பொருட்கள் தரமாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் புகார் இருக்கா அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ 13/9/2025 அன்னைக்கு தாங்க முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ மறக்காமல் தேவைப்படுறாங்க உங்களுக்கான சேவையை பெற பாருங்கள். ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.